ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் SJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திடீர் சிக்கனாக வெங்காயம் தக்காளி எதுவுமே நமக்கு தேவையில்லை. வெறும் சிக்கனு நம்ம போடுற மசாலா தான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆயில் கூட அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கவே இல்லை, வெறும் சட்டியை மட்டும் வச்சுருக்கேன். அதில் நான் லெக் பீஸை மட்டும்தான் போடுறேன். நீங்கள் சிக்கன் இதாக போடுறீங்க, பீஸா துண்டாக போடுறீங்கனாலும் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி செய்கிறது வெறும் லெக் பீஸ்லேயே செய்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல் பாசின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 2 பீஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. நல்லா போட்டு உப்பு தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது உப்பு அந்தளவுக்கு எடுக்காது, ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல. இந்த சிக்கனுக்கு எவ்வளவு வேணுமோ அது அந்த அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா பிரட்டிக்குங்க. நீங்கள் கரண்டியில் பிரட்டுறத விட கையில் போட்டு பிரட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த இதில் போய்ட்டு நல்லா சாரும். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு கூட தேவையில்லை, கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீடியமாக சிக்கனுக்கு லைட்டாக மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா போட்டு நல்லா பிரட்டி விட்டு, நான் இதுவரையுமே நான் அடுப்பை பற்ற வைக்கலை. நான் எல்லா இதையும் போட்டிருக்கேன். இனிமேல் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே சட்டியை வச்சு இப்போ மூடிட வேண்டியதான். நல்லா வேகணும், நல்லா வேகட்டும். வெந்து இதில் வர தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் வரும். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா இதாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு பிரட்டிக்கிடுவோம். மேலே சுற்றியும் நம்ம அந்த இஞ்சி பூண்டுலாம் போடுறோம்ல, அதெல்லாம் சுற்றி ஒட்டும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரட்டி கிண்டி விட்டு நல்லா வெந்துடட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம மசாலா தான் போட போகிறோம். இதுக்கு வேண்டிய மசாலா என்னென்னா, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுங்க. நான் கொஞ்சோண்டு கலர் போடுறேன், அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் வேணாம், எனக்கு மிளகாத்தூளே கலர் கொடுக்கும்னா நீங்கள் கலர் பொடி போட தேவையில்லை. நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் தான் போட்டிருக்கேன். அது போட்டு பெப்பர் போட்டு நல்லா பிரட்டணும். இந்த மசாலா வாடை, இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு நல்லா கொதித்து இந்த இது நல்லா அப்படியே ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி வரும். இதுவரையும் நான் ஆயில், ஒரு சொட்டு ஆயில் கூட நான் இதில் ஊற்றவே இல்லை. ஆயில் நம்ம இறக்குற கொஞ்சம் சமயத்தில் தான் நம்ம இதில் ஆயிலை ஊற்றணும். இது நல்லா பிரட்டணும். இது சமைக்க தெரியாமல் பேச்சுலராக இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன செய்யலான்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், இல்லைனா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பிரட்டணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் பிரியாணிக்கோட சைடிஷாக வைக்கலாம், ஃப்ரை பண்ணாமல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் கருவேப்பிலெலாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ திடீர் சிக்கன் ரெடி. இது ஒயிட் ரைஸோடு நீங்கள் சாப்பிட்லாம் பிரட்டி, ரசம் சாதத்துக்கு நல்லா பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சைடிஷாக. சிக்கன் பிரியாணி ஆக்குனீங்கன்னா அதுக்கு சைடிஷ் இது வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவியாக இருக்காது. இது லைட்டாக அந்த கிரேவியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.